Hi students, I am 12th Math Chapter 1 example 1.10 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a is equal to 4, 3, 2, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து find x and y such that இந்த ஒரு ஈக்குவேஷன் கண்டிஷன் கொடுத்து இந்த கண்டிஷனில் எக்ஸும் ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் வந்து என்னன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா ஓகேவா. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வேணும் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன தேவை, ஏ ஸ்கொயர் தேவை. முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு தேவைப்பட்ட ஏ ஸ்கொயரு ஏ நம்மளுக்கு தெரியும், I2வும் நம்மளுக்கு தெரியும். I2னா வந்து என்னன்னா 1 0 0 1 0 2னா 0 0 0, அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னா ஏவும் ஏவும் ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16 ப்ளஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட்டு 4 3s are 12 ப்ளஸ் 3 5s are 15. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோ 2 4s are 8 ப்ளஸ் 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 3 2s are 6 ப்ளஸ் 5 5s are 24. ஓகேவா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 16 + 6 என்ன இருக்கும் 22, இது 27, இது 18, இது 13. ஓகேவா. இதுதான் ஏ ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏ ஸ்கொயர் தெரியும், எக்ஸு தான் தெரியாது, ஏ தெரியும், ஒய் தான் தெரியாது, I2 தெரியும், 02 தெரியும். அப்படியே எல்லாத்தையும் எழுதிடுவோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸையும் ஒய்யையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸை உள்ளே போச்சுன்னா ஒவ்வொரு டேர்ம் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் இன்ட்டு 4x 4x, 3 இன்ட்டு எக்ஸு 3x, 2 இன்ட்டு எக்ஸு 2x, 5 இன்ட்டு எக்ஸு 5x, சேம் அஸ் ஒய். ஒய் இன்ட்டு 1 ஒய் 0 0, ஒய் இன்ட்டு 1 1. ஓகேவா. ஸோ இப்போ இந்த சைடு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ஓகேவா. இப்படி தானே ஆட் பண்ணுவோம். 22 + 4x + y. அடுத்து செகண்டு 27 + 3x + 0. அதே மாதிரி கீழே உள்ளது 18 2x 0, 18 + 2x + 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் 31 + 5x + y = 0 0 0. என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, எழுதிட்டேன். அடுத்து செகண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஃபோர்த்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். தேர்டு கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இது நான் மூணையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணி XYயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இதை எடுத்துக்கிறேன், அதாவது இந்த டைம். ஏன்னா இங்கே எக்ஸுங்கிற ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 3xை மட்டும் நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த 21 ப்ளஸ் அப்போ அந்த சைட் போயிடுச்சுன்னா -27 மாறிடும். அப்போ 3யால் நான் டிவைட் பண்ணேன்னா 1 3 is 3, 9 3s are 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குது, -9 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குது. இந்த -9 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய் எடுத்தாலும் சரி, இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒய் எடுத்தாலும் சரி, இங்கே கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 22 + 4 எக்ஸுக்கு பதிலாக -9 + y = 0, 22 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 9s are 36 + 5 = 0. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா -14 + y. அப்போ y = என்ன கிடைக்குது +14. அப்போ எக்ஸுங்கிறது -9, y அப்படிங்கிறது 14 அப்படின்னு சொல்லி கிடைச்சாச்சு. நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்டோம், எக்ஸு வேல்யூவும் ஒய் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணதை எழுதிக்கலாமா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது -9a, ஒய் அப்படிங்கிறது +14y சரி 14 வந்து என்னன்னா I ஸ்கொயர் 14i² = 0 ஸ்கொயர் ஓகேவா. சரி ஏன்னா நம்மளுக்கு I2 கேட்கணும், y வேல்யூ 14, அப்போ 14i2 ஸோ = 02. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் ஓகேவா.
இது கூட நம்ம எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இதை கூட நீங்கள் அகைன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த சைடு உங்களுக்கு 0 கிடைக்கும், இந்த சைடும் 0 கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏ இன்வெர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் 2 மெத்தடில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் எப்பயும் செய்கிற நார்மல் மெத்தட் வந்து எடுத்துருக்கிறேன். புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம், இல்லைன்னா நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா இந்த மாதிரி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம், இல்லைன்னா நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா அந்த மெத்தட் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இன்வெர்ஸ்னா 1/DDA × அச்சு. அப்போ டிடிஏனா ஏ நம்ம எழுதிக்கலாம் 4 3 2 4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ரிவர்ஸ் பார்ட்டுக்கு ஒரு மைனஸ் 4 5 20 -6 ஆன்சர் என்ன கிடைக்குது 14. அஜின்னு என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மாற்றுப்போம். 5ம் 4ம் மாறிடும். இது ரெண்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிதான். அப்போ டியோட வேல்யூ வந்து என்ன இருக்குதுன்னா 14, அஜியோட வேல்யூ இது அப்படியே போட்டுக்கும். முடிஞ்சு. நம்மளுக்கு கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் அதுக்கான ஏ இன்வெர்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் அவங்க கேட்டிருந்த கொஷின். தேங்க்யூ.